நாட்டை விட்டு தப்பியோட்டம் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். 70 லட்சம் வாக்குகளுடன் முதலிடத்தில் இருக்கும் வேட்பாளர் வெளியாகியுள்ள எதிர்வு கூறல். ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் குற்றச்சாட்டை மறுக்கும் இலங்கை. உயர் நீதிமன்ற உத்தரவிற்கமைய போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோன் கடந்த வாரம் ரகசியமாக வெளிநாடு சென்றுள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிளப் வசந்தவின் கொலையுடன் பாதாள உலக போரை உருவாக்கிவிட்டதாக மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியதன் பின்னணியில் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவரை ஜனாதிபதி தேர்தல் வரை போலீஸ் மா அதிபர் பதவியில் வைத்திருக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பலத்த முயற்சிகளை மேற்கொண்டதாக தென்னிலங்கை அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தேசப்பந்து தென்னக்கோன் திடீரென வெளிநாடு சென்றுள்ளமை தொடர்பில் பலத்த சந்தேகம் எழுந்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அதேவேளை கிளப் வசந்த கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்தியவர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் மூவரிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கொலை சம்பவம் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட துப்பாக்கி சூடு நடத்திய நபரிடம் நடத்திய விசாரணையில் குறித்த தாக்குதலை நடத்த வந்த மற்றைய துப்பாக்கி சூடு நடத்தியவர் குறித்த எந்த தகவலும் அவருக்கு தெரியாது என தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட தினத்தில் தான் தமக்கு தொடர்பு இருந்ததாக கைது செய்யப்பட்ட பிரதான துப்பாக்கி சூடு நடத்தியவர் தெரிவித்ததாக சிரேஷ்ட போலீஸ் மா அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தற்போது ரணில் விக்ரமசிங்கவே முதலிடத்தில் இருக்கின்றார். ஏனைய பிரசார கூட்டங்கள் அனைத்தும் நடத்தப்பட்ட பின்னர் 70 லட்சம் வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க பெறுவார் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாத்தளை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் 2 வருடங்களுக்கு முன்னர் தம்புள்ளை பொருளாதார நிலையம் இருந்த நிலையை சற்று நினைத்து பாருங்கள். ரணில் விக்ரமசிங்க 5 கூட்டங்கள் மாத்திரம் தான் நடத்தியுள்ளார். தற்போது முதலிடத்தில் அவர் தான் இருக்கின்றார். 90 கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. அவை நடந்து முடியும் போது 70 லட்சம் வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க பெறுவார். அவர் சொல்வதை சற்று மெருகூட்டி சஜித் சொல்கின்றார். இன்னும் அவருக்கு ரணில் தான் தலைவர், முதுகெலும்புள்ளவர் தான் தலைவர், சவால்களை ஏற்கும் நபர் தான் தலைவர். இது பரீட்சாதமாக செய்து பார்க்கும் சந்தர்ப்பமல்ல. அஸ்வெசும உரிமைய திட்டத்தை தொடர்வீர்களா என்பதை சஜித்தும் அனுரவும் இதுவரை சொல்லவில்லை. அந்த திட்டங்களை தொடர ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தெரிவாக வேண்டும். எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி தேநீர் அருந்திவிட்டு தான் அனைவருக்கும் தேர்தல் தினத்தில் வாக்களிப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது. இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. குறித்த அறிக்கையானது இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினால் வெளியாகியிருந்தது. இதில் மனித உரிமைகள் பாதுகாப்பு முறையை சீர்திருத்துவதாக உறுதியளித்த போதிலும் இலங்கை அரசாங்கம் அதனை இன்னும் செய்யாமல் இருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் 2023 முதல் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் மூலம் பாதுகாப்பு படைகளுக்கு பரந்த அதிகாரங்களை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கருத்து சுதந்திரம் மற்றும் கருத்து வெளிப்படுத்தல் மீதான கட்டுப்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் விரிவுபடுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் கைதிகளுக்கு எதிரான சித்திரவதைகள் அதனால் ஏற்பட்ட மரணங்கள் தொடர்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வெள்ளியன்று ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகரின் அறிக்கை மீதான அதன் நிலைப்பாட்டை ஜெனீவாவை தளமாக கொண்ட உலக அமைப்பின் உறுப்பு நாடுகளின் வெளிநாட்டு தூதர்களுக்கு அரசாங்கம் விளக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள கட்சித் தலைவர் அனுரகுமார திசாநாயகவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் தொனிப்பொருளில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்போது மும்மொழியிலும் வெளியிடப்பட்ட கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை கண்டி மாவட்ட நிறைவேற்றுக்குழு உறுப்பினரான கலாநிதி பி சிவபிரகாசம் தமிழில் மக்கள் மயப்படுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான உடன்படிக்கை என சிவபிரகாசம் கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திலும் அரசு நிறுவனங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் போது தமிழ் மொழி பரந்தளவில் பயன்படுத்தப்படும் என அந்த கட்சியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். சஜித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்துவிட்டால் $1.4 பில்லியன் இந்த நாட்டிற்கு இல்லாமல் போய்விடுவதுடன் டாலரின் பெறுமதி $400 அதிகரிக்கும் என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மேல்மாகாண ஆளுநருமான அசாத் சாலி தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் 6 தடவை பிரதம மந்திரியாக வந்த ரணில் விக்ரமசிங்கவிடம் நாட்டை கொடுப்பதன் மூலம் முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும். அவரிடம் தான் அதற்கான அனுபவம் உண்டு. பாகிஸ்தான் வங்குரோத்தடைந்த நிலையில் தற்போதுதான் IMF உதவி செய்வதற்காக போயுள்ளது. ஆனால் இலங்கை வங்குரோத்தடைந்து குறுகிய காலத்திலேயே IMF விரைவாக வந்து உதவி வழங்கியது. இலங்கை வங்குரோத்தடைந்த பொழுது முதலில் கை கொடுத்த நாடு பங்களாதேஷ் தான். 400 மில்லியன் கடனை வழங்கியது. இப்போது அந்த கடன் திருப்பி கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்கிய கடனை கொடுக்க வேண்டும், நாட்டின் பெயரை காப்பாற்ற வேண்டும் என நினைக்கின்ற தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்களுக்கு அரசு செலவில் விமானப்படை உலங்கு வானூர்திகள் அல்லது விமானங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக அதனை பயன்படுத்த முடியாதென தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவிக்கையில், அரச விமானங்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தினால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் ஏனைய தேர்தல் அல்லாத உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளுக்கு விமானங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் அரசாங்க விமானங்களை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இதேவேளை அரச பேருந்துகள் மற்றும் தொடரோந்துகளை தேர்தல் பணிகளுக்காக பயன்படுத்தினால் அதற்கும் பணம் செலுத்தி பற்று சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கமைய அரசாங்க சொத்துக்களை தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்துதல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இம்முறை தேர்தல் தொடர்பில் 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் பலோசிஸ்தான் மாகாணத்தில் முசகேல் மாவட்டத்தில் 23 பயணிகளை வழிமறித்து பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை செய்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளது. முசகேல் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் பேருந்து மற்றும் ட்ரக் ஒன்றினை பயங்கரவாதிகள் வழிமறித்துள்ளனர். இதனையடுத்து 2 வாகனங்களிலிருந்து மக்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று 23 பேரை சுட்டு படுகொலை செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவத்தை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சடலங்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.